பள்ளிகளில் நடைபெறும் சாதிய மோதல்கள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரைகளை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவில் மனைகளில் குடியிருப்பவர்களிடம் தவணை முறையில் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சாதிய மோதல்கள் நடப்பதில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வகையில் சபாநாயகர் கருத்து தெரிவித்துள்ளார் என விமர்சித்தார். பள்ளிகளில் சாதிய மோதல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரைகளை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தினார். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான சாதிய வன்கொடுமைகளும் சாதி ஆணவ கொலைகளும் குறிப்பாக பள்ளிவாளர்கள் இடையே இத்தகைய சாதிய ரீதியான மோதல்கள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சபாநாயகர் அப்பாவும் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை, சாதிய மோதல்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற வகையில் சபாநாயகர் அவர்கள் சொன்னது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதிய மோதல், மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு ஆணையம் அமைத்து அவர் பல நல்ல பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.